உண்டாக வேண்டும். அந்த மனுஷனுக்கு விசுவாசம் எதை கொண்டு வரும் என்று சொன்னால், அவனுக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வரும். அந்த தைரியம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் அவசியமாய் தேவைப்படுகிறது என்பதை ஆண்டவர் இந்த 3 மாதங்களாக நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்றார் ஆண்டவர், இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எப்படி இருக்கணுமா? எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகம். அது என்ன ஆவிக்குரிய விவேகம்? விவேகம் என்பது எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து செய்கிற காரியங்கள் தான் விவேகம் என்ற காரியங்கள். வேகம் மாத்திரம் போதாது, விவேகமும் தேவை. அதாவது வேகம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாய் செய்கிற காரியம். ஒரு சிலர் வேகமாய் செய்வாங்க. ஆனால் இங்க நமக்கு வசனம் சொல்லுகிறது, வேகத்தோடு நீங்கள் வேகமாய் இருக்கிறதை விட ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும். நமக்கு ஆவிக்குரிய நிதானம் தேவை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நமக்கு ஞானம் தேவை. இந்த விசுவாச பாதையில நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஞானம் அவசியமாக தேவைப்படுகிறது. அது யாருக்கிட்ட இருக்கிறது என்று சொன்னால், அளவில்லாமல் தருகிற நம்முடைய ஆண்டவர்கிட்ட அந்த ஞானம் கொட்டி கிடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளுகிற காரியம் எல்லாமே அறிவு சார்ந்த காரியங்கள். நீங்க நியூஸ்ல படிக்கிறதோ, இல்ல நியூஸ் பேப்பர் மூலமா தெரிஞ்சு கொள்ளுகிறதோ, இல்ல டிவி, ரேடியோ, செல்போன், மற்ற காரியங்கள் இருந்து நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுகிற காரியங்கள் எல்லாமே அறிவு சார்ந்த காரியங்கள். ஆனால் இந்த ஞானம் என்ற காரியம் நீங்க எந்த புக்ஸை படிச்சாலும் வராது, எந்த டெலிவிஷனை பார்த்தாலும் வராது, எந்த ரேடியோ பார்த்தாலும் வராது, எந்த செல்போன்ல இருந்தும் உங்களுக்கு இந்த ஞானம் வராது. ஏன் என்று சொன்னால், இந்த ஞானம் என்ற காரியம் கர்த்தரிடத்திலிருந்து மட்டுமே நமக்கு வரும். ஹல்லேலூயா. அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அறிவு என்பது நீங்கள் உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளுகிற காரியங்கள், நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுகிற காரியங்கள், கேட்டு தெரிந்து கொள்ளுகிற காரியங்கள், ஒருவர் அவர்களிட்ட இருக்கிற அனுபவத்தை சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் அறிவின் காரியம். ஆனால் ஞானம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு போதிக்கப்படுகிறதே ஞானம் என்பது முழு அர்த்தமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதை தான் இங்கே சொல்லுகிறார். உங்களுக்கு இப்பேற்பட்ட காரியங்கள் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இடைவிட